இந்த ஸ்கீமே உருப்படியாக இருக்குதா அப்படின்னா எல்லாருமே இல்லைன்றாங்க. அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிசிபேட்டிவ் கான்ட்ரிபியூஷனுக்கான ஸ்கீம் வந்து அது இன்னும் பெட்டராக இருக்குன்றாங்க. ஏன்னா நான் என் சம்பளத்துலேருந்து 10,000 பிடிச்சிங்கன்னா கவர்மெண்ட் 10,000 போட போகுது. ஸோ எனக்கு 20,000 சேவிங்கில் போகுது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்கிட்ட வந்து 10% பிடிச்சிருவாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு கடைசியில் ஓவராலாக பார்த்தா நீங்கள் பேங்க்கில் போட்டால் கூட இன்ட்ரெஸ்ட் வந்துடும், இல்லை நீங்கள் வட்டிக்காரன் கொடுத்தீங்கன்னா கூட காசு வந்துருங்கிற மாதிரி தான் வந்து நிற்கிது. இப்போ இந்த ஸ்கீம் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை. முதல் விஷயம், அவங்க தேர்தலில் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ பழைய ஓய்வு திட்டத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கணும். இல்லை, நடுவில் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த நடுவில் வந்த திட்டமாவது பரவாயில்லாமல் இருக்குதா அப்படின்னா இல்லை, அது புதிய ஓய்வு திட்டம் மாதிரி கூட இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரி நல்லதும் பண்ணல, புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இன்னும் நல்லது இருக்குது, அதையும் கெடுத்து விட்டீங்க. இப்போ நடுவில் நீங்கள் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு இன்னும் மிச்சம். இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து அரசாங்கம் இந்த கிராஜுவிட்டி போன்ற பணத்தை உடனே கொடுக்கறதில்ல. அதே 2 வருஷம் 3 வருஷம் தாமதப்படுத்திட்டே இருப்பாங்க. பென்ஷனர்ஸுக்கான இந்த டிஏடி எல்லாம் கூடும்போது அதையும் வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க, லேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டாங்களா அவங்க மெதுவாக, இது எப்பவுமே செகண்டரியாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அரசாங்கத்துக்கு ஆக்சுவலாக இந்த அதிகாரிகள்லாம் கூடி பேசி பிரமாதமாக ஏற்பாடு பண்ணி அரசாங்கத்துக்கு கூடுதல் லாபம் வரும்படியாக விஷயத்தை பண்ணிட்டாங்க. ஆனால் நெரேட்டிவில் பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி இந்த திமுக ஆதரவு தொழிற்சங்கங்கள் எல்லாமே ஹாப்பின்னு போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பாராட்டலாம் போயிட்டு இருக்காங்க.